பிரியமானவர்களே, நீங்கள் கோடாக்கோடியாய் பெருகி உலகமெங்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய தியானம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கின்றார். நம்முடைய களஞ்சியங்கள் சிறிதாக இருக்கலாம், அல்லது நம்முடைய களஞ்சியத்தை இடித்து பெரிதாக நாம் கட்டி வைத்திருக்கலாம். அந்த களஞ்சியங்களை எல்லாம் நிரப்புவது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்கள் களஞ்சியம் நிரம்ப வேண்டும், நீங்கள் கையிடுகின்ற வேலைகளிலெல்லாம் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று ஜெபித்து செயல்படுவீர்கள் என்று சொன்னால், உங்கள் கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன் நிச்சயமாகவே உங்கள் களஞ்சியங்களை அளவில்லாமல் பெருக பண்ணி நீங்கள் கையிடுகிற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதித்து பெருக பண்ண வல்லவராயிருக்கிறார். ஏனென்று சொன்னால், மதிகேடனாயிருந்த ஒரு மனிதன் கூட என்னுடைய நிலம் நன்றாக விளைந்தது, என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாய் கட்டுவேன் என்று சொல்லி அவன் கட்டியிருப்பான் என்று சொன்னால், உண்மையாகவே கர்த்தரை தேடுகின்ற, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பிறருக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கின்ற உங்கள் களஞ்சியத்தை இன்றைக்கு அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்கள் கையின் பிரயாசங்களையும் அபரிவிதமாக பெருக பண்ணி மேன்மைப்படுத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அப்படியே இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் உங்கள் வாழ்வில் காண வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.